வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து டே 40 என்ன ப்ராப்ளம்னா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 40 டே முடிய போகுது. ஸோ 40 டே இன்றைக்கி தான் 40 டே, 40th டே. ஸோ இது வரும் 50 டே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு 15th வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ 50 வீடியோ நம்ம போடும்போது அடுத்த 50 நாளுக்கு வந்து என்ன பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை வந்து நான் 50வது நாளோட வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த 40வது நாள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு ப்ராப்ளம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, shuffle a given array of elements. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு அரே எலிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த எலிமெண்ட்டை வந்து ஷஃபில் பண்ணோம், மாற்றி வைக்கணும்னு வச்சுங்களேன். ஒன்றும் கிடையாது, நான் உருப்படியாக வந்து கொடுப்பாங்க 1 2 3 4 5 6ன்னு. ஆனால் 1 2 3 5 6ன்னு இருக்கக்கூடாது, என்ன வேணால் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி நம்ம வைக்கணும். ஸோ ஷஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி நம்ம ஷஃபில் பண்ண போகிறோம், எப்படி இதை மாற்ற போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு பேக்கேஜை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். தென் வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து சைட் பை சைட் நான் கோட் பண்ண வந்து சொல்லிட்டே வரேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராம்குள்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ரேஞ்ச். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இது யூஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். எதுக்காக இது யூஸ் பண்ணுறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இம்போர்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து இது அப்படியே நம்ம பண்ணதை அப்படியே நாங்கள் காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம எல்லா கோட்லேயும் பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் அரே நம்ம வாங்கிட்டு அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த இப்போ வந்து பேக்கேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ பைத்தானில் எதுக்கு அந்த பேக்கேஜஸ் யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து பைத்தானில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரேண்டமாக வந்து அதை பண்ணி, ஸோ அதை வந்து நம்ம ஒரு சைட் பை லைனாக கோட் பண்ணி பண்ணுறத விட சில விஷயங்கள் எப்படி வந்து பிரிண்ட்னா அப்படி பிரிண்ட் ஆகுது, ஸ்கேன் ஆஃப்னா அப்படி ஸ்கேன் ஆகுது. ஸோ இப்போ இன்புட் கடை இப்படி இன்புட் அப்படி வாங்குது, இந்த மாதிரி விஷயம் தான் அதில் டிஃபால்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே வந்து இன்னும் சில ஃபங்க்ஷன் அட்வான்ஸ் லெவல் போகும்போது பைத்தான்றது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஸோ அதனால் வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரிஸ்லாம் நிறைய கிடக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து டப்புன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதில் வந்து ரேண்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ள வந்து ரேண்ட் ஒன்று எடுக்கிறேன். ஸோ எதுக்குன்றதை நான் இன்னும் ப்ரோக்ராம்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஃபார் லூப்பை ரன் பண்ண போகிறோம் ஃபார் I in range of n of a வரைக்கும், சரிங்களா? இதெல்லாம் ஃபே வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து அப்படியே ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றா ரேஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு விஷயத்தை மாற்றுறேன். ஸோ இங்கே ஜேன்றதை ஒன்று உருவாக்குறேன், சரிங்களா? அதனால் ஃபார் லூப்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே ஜேன்றதை ஒன்று கண்டுபிடிக்கிறேன். இந்த ஜேன்றது என்னென்னா, இதில் வந்து நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இந்த ரேஞ்ச் கூட நான் என்ன கொடுக்குறேன்னா, இந்த ஐயிலேருந்து லென் ஆஃப் ஏ வரைக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இங்கே வந்து 1 இருக்குன்னா 1லேருந்து 6 வரைக்கும். ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து ரேண்டேஜ்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் எடுத்து அதே வந்து இந்த ஜேக்கு அசைன் பண்ணும். ஸோ இப்போ 1லேருந்து 6 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து அசைன் பண்ணிக்கும், சரிங்களா? இப்போ இங்கே வந்து 4னா 4 அசைன் பண்ணிக்கும். தென் வந்து 1 2 3 4 5 6 மட்டும் இருக்கும். இப்போ 2 இங்கே இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இண்டெக்ஸில் 2ல் இருக்கும் இந்த ஃபார் லூப்பு, ஐ வந்து 2ல் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐலேருந்து இந்த ஏ வரைக்கும், ஸோ லென் ஆஃப் ஏ வரைக்கும் கண்டுபிடிக்கும். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து திரும்ப அங்கே பிக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்புறம் வந்து அடுத்தது வந்து கண்டுபிடிப்போம், அதனால் அடுத்ததுக்குள்ளே வந்து மூவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் எடுத்து மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம கடைசியாக வந்து ஃபுல்லாக ஷெஃபில் ஆன மாதிரி ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இங்கே வந்து எனக்கு ஐன்னு ஒன்று கிடச்சாச்சு, ஜேன்னு ஒன்று கிடச்சாச்சு. ஐன்றது கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. ஜேன்றது என்னென்னா ரேண்டமாக ஏதோ ஒரு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ ஷெஃபில் பண்ண போகிறேன். எப்படி ஷெஃபில் பண்ணுறதுன்னா, ஸ்வாப் பண்ண போகிறேன், ஒன்றும் கிடையாது. அது ஸ்வாப்பிங்க்கு ஆல்ரெடி நம்ம டெம்ப் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைனா வந்து பைத்தானில் வந்து நம்ம வந்து கமா செப்பரேட் பண்ணி நம்ம கொடுப்பலாம். அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஏ ஆஃப் ஐ கமா ஏ ஆஃப் ஜே, ஸோ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே கமா ஏ ஆஃப் ஐ, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஏ ஆஃப் ஐயில் இருக்கிற வேல்யூ, ஐயில் என்ன வேல்யூ இருக்குன்னா ஜேயோட வேல்யூ ஐக்கும், அப்படிங்களா? ஸோ அப்புறம் ஐயோட வேல்யூ ஜேக்கும் வந்து இங்கே நான் மாற்றி வரேன், சரிங்களா? அதுதான் இங்கே பண்ணுறேன். ஸோ இதை மாற்றினதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகுனா, ஸோ நான் பிரிண்ட்டு வந்து அந்த ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அப்படியே சூப்பராக ரன் ஆகணும். ஆக்சுவலாக இதே ஆன்சர் வருமானு இல்லை, பட் ஆனால் நமக்கு அந்த ஆன்சர் வரக்கூடாது. எந்த ஆன்சர் வரக்கூடாதுன்னா 1 2 3 4 5 6 வரக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே வந்து மோட்டோ. ஸோ நம்ம வந்து என்டர் பண்ணிடலாம். ஸோ என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஷெஃபில் ஒரு ஆன்சர் வருது, சரிங்களா? 6 4 2 5 3 2ன்னு சொல்லிட்டு. இதே நான் முன்னோதரை பண்ணும்போது இன்னொரு 6 4 இல்லாமல் வேறு ஒன்று வரும். எதுக்கு வேறு ஒன்று வருதுன்னா, ஸோ ஒவ்வொருத்தரையும் ரேண்டமாக ஏதாவது எடுக்கும். ஸோ இங்கே 6 5 வந்துருக்கு. இதே நான் முன்னோதரை கொடுக்குறேன்.
6 5 வந்திருக்கா. ஸோ இந்த தடவை அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த தடவை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அதே மாதிரி இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 2 1 வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரேண்டமாக எடுத்து நம்மளுக்கு வந்து ஷிஃபிள் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இந்த ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷன்லாம் வந்து நம்ம ரேண்டம்னா ஒன்று நம்மளுக்கே தெரியல. ரேண்டம்னா வந்து ஏதோ ஒன்றுலேருந்து குத்து மதிப்பாக கையை விட்டு ஏதோ எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்களேன். அதே மாதிரி தான் இப்போ எடுக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ இங்கே வந்து ஐன்றது என்னென்னா வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ, இப்போ நம்மளுக்கு வந்து 1 இப்போ 0லேருந்து இங்கே 5 வரைக்கும், 0லேருந்து 6 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பரை வந்து கண்ணை முடிட்டு அதையும் எடுத்துக்கும். அந்த எடுத்து அந்த இண்டெக்ஸோட வேல்யூவை அந்த ஜேக்கு அசைன் பண்ணோம். அந்த வேல்யூவை நம்ம வந்து ஐலேருந்து அந்த ஜேக்கு வேல்யூக்கு நம்ம வந்து அசைன் பண்ணி ஸ்வாப் பண்ணி மாற்றி விட்டுருவோம். இதே மாதிரியே இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்வாப் பண்ணி மாற்றி விடுவோம். ஸோ அப்படி மாற்றி வர வேல்யூவை நம்ம வேல்யூஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ரேண்டம் ரேஞ்சுன்றதும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.